சின்ன வயசுல இருந்து அறிவியல் நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அதுதானே உலக நியதி. ஆனா திடீர்னு 25 மணி நேரம் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? யாரை கேட்டு 1 மணி நேரத்தை கூடுதலாக்குது இந்த இயற்கை? 25 மணி நேரம் ஆச்சுன்னா பகல் எவ்வளோ நேரம் நீடிக்கும்? 24 மணி நேரத்துக்கு 8 மணி நேரம் நமக்கெல்லாம் பணி நேரம் இருக்கு. அப்பையும் கூட நம்மளால சரியான நேரத்துக்கு முடிக்க முடியறதில்ல வேலைகளை. 25 மணி நேரம் ஆச்சுன்னா அந்த வேலை நேரமும் கூடுமா? சூரியன் உதயம், சூரியன் மறைவுலாம் இனி தாமதமாகுமா? எவ்வளோ நேரம் இரவு நீடிக்கும்? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் எழும் நமக்குள்ள. உண்மையிலேயே இயற்கை என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கு? பல ஆச்சரியமூட்டும் தகவல்களை தருகிறது தந்தி டிவியின் பாட்காஸ்ட். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுத்திக்க எடுத்துக்கிற காலம்தான் 24 மணி நேரம். இந்த சுழற்சியால தான் இரவும் பகலும் ஏற்படுது. அப்படி சுழலும் போது சூரியனை நோக்கி இருக்க பக்கத்துல பகல் நேரமும், சூரியனுக்கு எதிர் திசையில இருக்க பக்கத்துல இரவு நேரமும் இருக்கும். இந்த இரவு பகல் கான்செப்ட்லாம் இயற்கை. ஆனா 24 மணி நேரம் அப்படிங்கிறது மனிதர்கள் உருவாக்குனது. ஒரு நாளைக்கு முதல்ல ஏன் 24 மணி நேரம்னு இருக்கு? இந்த கடிகாரங்கள், கேலண்டர்கள்லாம் தோன்றுறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கடிகாரமா செயல்பட்டது நம்மளோட நிழல் தான். நிழல் இந்த பக்கம் விழுந்தா இத்தனை மணி, இங்கிட்டு விழுந்தா இத்தனை மணி அப்படின்னு சொல்லி தான் கணிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். பண்டைய எகிப்துல மக்கள் சூரிய கடிகாரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. நடுவில் பகல் 10 மணி நேரம், முன்னாடி சூரிய உதயத்துக்கு 1 மணி நேரம் வச்சுக்குவோம், பின்னாடி சூரிய மறைவுக்கு 1 மணி நேரம் வச்சுப்போம். ஆக மொத்தம் 12 மணி நேரம் பகல் நேரம். இரவு நேரத்தோட பொறுப்பு நட்சத்திரங்களோடது. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நட்சத்திரங்கள் தான் கடிகாரமாச்சு. எகிப்திய வானியலாளர்கள் நட்சத்திர குழுக்கள் ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று உதிக்கிறத பார்க்குறாங்க. இந்த நட்சத்திர குழுக்கள் டெக்கன் அப்படின்னு அழைக்கப்படுது. மொத்தம் 36 டெக்கன்கள் இருந்திருக்கு. ஒரு டெக்கன் உதிக்கும், 40 நிமிடங்கள் கழிச்சு இன்னொரு டெக்கன் உதிக்கும், அதுக்கடுத்த 40 நிமிடங்கள் கழிச்சு அடுத்த டெக்கன் உதிக்கும். இப்படி இரவு நேரத்துல 12 டெக்கன்கள் உதிச்சிருக்கு. அதனால இரவு நேரம் 12 மணி நேரமா மாறுது. இதெல்லாம் ஆரம்ப கால நேர வரைமுறை. அப்படி 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு அப்படிங்கிறது தான் 24 மணி நேரம் ஆச்சு. இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். ஒவ்வொரு டெக்கனும் 40 நிமிட இடைவெளியில உதிக்குது. ஆக 12 டெக்கன்கள் அப்படின்னா இப்போ 1 மணி நேரத்துக்கு நம்ம 60 நிமிடம்னு சொல்லி கணக்கிடுறோம். அப்புறம் எப்படி அது 1 மணி நேரம் ஆகும்? 40 நிமிடங்கள் அப்படிங்கிறது எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அந்த காலத்துல 1 மணி நேரம் அப்படிங்கிறது 60 நிமிடங்கள் கிடையாது. அது 12 பகுதிகள், அவ்வளோதான். எகிப்தோட இரவு மணி நேர கணக்கு சமமற்றது. பருவ காலத்தை பொறுத்து 1 மணி நேரம் கூடவோ இல்லை குறையவோ இருக்கும். குளிர்காலத்தில் இருள் ரொம்ப நேரம் இருக்கும், அப்போ இரவு மணி நேரங்கள் நீண்டதாக இருக்கும். இப்படி தான் கணக்கு பண்ணியிருக்காங்க. ஆராய்ச்சியாளர்கள் இந்த எகிப்திய நட்சத்திர நேர அட்டவணையை சவப்பெட்டிக்குள்ளே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை ஏன் சவப்பெட்டிக்குள்ளே வைக்கிறோம்? ஏன்னா இம்மை மறுமைன்னு சொல்லுவோம்ல, அப்படி அந்த கால மக்கள் மறுமை, அதாவது மரணத்துக்கு பிறகும் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. அந்த மறுமையிலையும் நமக்கு நேரம் என்ன அப்படின்னு தெரியறதுக்காக சவப்பெட்டிக்குள்ள நேர அட்டவணையை வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. சரி, எப்படி நம்ம இந்த 60 நொடிகள் 1 நிமிடம், 60 நிமிடங்கள் 1 மணி நேரம் அப்படிங்கிற கணக்குகளுக்கெல்லாம் வந்தோம்? பாபிலோன், பண்டைய மெசபடோமியால, அதாவது இன்றைய ஈராக்கோட யூஃப்ரேட்ஸ் ஆற்றங்கரையில் அமைஞ்சிருந்த ஒரு பழமையான நகரம். அந்த பண்டைய பாபிலோனிய மக்களுக்கு 60 அப்படிங்கிற எண் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 60 அப்படிங்கிற எண் ரொம்ப புத்திசாலித்தனமானது அப்படிங்கிறது பாபிலோனியர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 60 வகுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 2, 3, 4, 5, 6, 10, 12, 15, 20, 30 இந்த எல்லா எண்களாலையும் 60 வகுக்கலாம். முழு எண் 60, அதுல பாதினா 30, அதுல கால்வாசினா 15, மீதியே இல்லாம இப்படி வகுக்க முடியும். வானியல், வர்த்தகம், நில அளவீடுகளுக்கெல்லாம் இந்த எண் ஒரு பொக்கிஷ மாதிரி. இன்னொரு விஷயம், பாபிலோனியர்கள் கைகளையும் மூட்டுகளையும் பயன்படுத்தி எண்ணினாங்க. இப்போ இந்த கையை எடுத்துக்கோங்க. இந்த பெருவிரலை மடக்கிக்கணும். மீதி இருக்க 4 விரல்களில் இருக்க மூட்டுகளை நம்ம எண்ணணும். ஏன் இந்த பெருவிரலை மட்டும் மடக்கணும் அப்படின்னா, இந்த விரலை வச்சு தான் எல்லா விரலையும் எண்ண முடியும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 ஆக 12 மூட்டுகள். இப்படி எண்ணி 12 கணக்கு வச்சுப்பாங்க. அதே மாதிரி இந்த கையில ஒவ்வொரு விரலும் 12க்கு சமம். மொத்தம் 5 விரல் இருக்கு. 5, 12, 60. ஆக இப்படிதான் கணக்கு போட்டிருக்காங்க அந்த காலத்துல. ஸோ 60 அப்படிங்கிறது அவங்க கைக்குள்ள பொதிஞ்சிருந்த எண்.
ஆக 60ங்கிற எண் வாட்டமா இருந்ததால 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள், 1 நிமிடத்துக்கு 60 நொடிகள் அப்படின்னு எல்லாம் பிரிச்சாங்க. இதை பாபிலோனியர்கள் சுமேரியர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. அடுத்த பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் ஐரோப்பால முதல் இயந்திர கடிகாரங்கள் தோன்றினப்ப கடிகார வடிவமைப்பாளர்கள் ஒரு நிலையான ஸ்டாண்டர்டான அமைப்பை விரும்பினாங்க. அதனால இந்த அமைப்பை லாக் பண்ணி அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அதே முறையை நம்ம தொடர்ந்துகிட்டு இருக்கோம். இவ்வளோ நாட்கள் 24 மணி நேரமா இருந்தது, எதிர்காலத்துல ஏன் 25 மணி நேரமாக போகுது? பூமி சுழல்றது பம்பரம் மாதிரி. பம்பரத்தை முதல்ல சுத்தி விடுறப்போ பயங்கர வேகமா சுத்தும், அப்புறம் மெதுவா வேகம் குறையும். பூமியோட சுழற்சியை எது மெதுவாக்குது அப்படின்னா சந்திரன். திடீர்னு கிடையாது, மெதுவாக்கும். சந்திரன் பூமியில இருக்கக்கூடிய பெருங்கடல்களை ஈர்க்கும். பூமியில கடல் அலைகள் உருவாக சந்திரன் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அதோட ஈர்ப்பு விசை பூமியில உள்ள கடல்களை தன்னை நோக்கி இழுக்குது. அதனாலதான் நிலா இருக்க பக்கம் கடல் அலை அதிகமா உயரும். சூரியனோட ஈர்ப்பு விசையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனா சந்திரன் பூமிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதால அதோட தாக்கம் அதிகமா இருக்கு. இன்னொன்னு, சந்திரன் மெதுவா சுத்தும், பூமி வேகமா சுத்தும். ஆக அந்த அலைய பூமி முன்னோக்கி இழுத்துட்டு போகும், சந்திரன் பின்னோக்கி இழுக்கும். சந்திரன் இழுக்குதுல அதுதான் பிரேக் மாதிரி. நீங்க வேகமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை பின்னாடி ஒருத்தர் சட்டையை பிடிச்சு இழுத்தா உங்க ஓட்டத்தோட வேகம் குறையும்ல, அந்த வேலையைத்தான் சந்திரன் பண்ணுது. இப்படி சந்திரனால ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கும் கிட்டத்தட்ட 1.7 மில்லி வினாடிகளை பூமி இழக்குது. அப்படி பல நூற்றாண்டுகள் போக போக 1 மில்லி வினாடி 1 மில்லி வினாடியா சேர்ந்து பூமி சுத்துறதுக்கு ஆகக்கூடிய காலம் 24 மணி நேரத்துல இருந்து 25 மணி நேரமா மாறுது. இது புதுசு இல்ல. பூமியோட பகல் நேரம் அப்பவும் நிலையா இருந்ததில்ல, முன்னாடியும் கூட. ரொம்ப முன்னாடி காலத்துல பகல் நேரங்கள் 10 மணி நேரத்துக்கெல்லாம் குறைவா இருந்திருக்கான். அப்புறம் 19 மணி நேரம், 29 மணி நேரம், இப்ப 24 மணி நேரம். இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்ப மரத்தோட வயசு அதோட தண்டு பகுதியில் இருக்கக்கூடிய வளையங்களை வச்சு கணக்கிடுவாங்க. அதே மாதிரி பவளங்களோட வளையங்களை வச்சு அதோட வயசை கணக்கிடுவாங்க. அந்த மாதிரி சில பவளங்கள் 5000 ஆண்டுகள்லாம் வயதோட இருக்கு. அதே போல கடலோரங்களில் இருக்கக்கூடிய பாறைகளோட அடுக்குகள், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணப்பதான் இந்த நேரம் கூடுனதெல்லாம் கண்டுபிடிக்கப்படுது. பவளங்கள்ல ஒரு நாளைக்கு ஒரு வளையம் வளரும். பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வருடத்துல 400 நாட்கள்லாம் இருந்ததா இதன் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் குறுகிய காலத்தோட தான் இருக்கும். 10 மணி நேரம் 19 மணி நேரம் அப்படிங்கிற பகல் நேரம் நீடிச்சுது அப்படின்னா அப்போ ஒரு நாள் அப்படிங்கிறது ரொம்ப குட்டி தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 400 ஆண்டுகள் அப்படிங்கிறதுலாம் கம்மி தான். இப்போ 24, அடுத்து 25, அதை தாண்டியும் கூட போக வாய்ப்பு இருக்கு. 25 மணி நேரமாக போறதை நினைச்சு நம்ம கவலைப்படணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சூரியன் வழக்கம் போலதான் உதிக்கும், கடிகாரங்கள் வழக்கம் போலதான் இயங்கும். ஆனா விஞ்ஞானிகள் ஏன் இதை பத்தி கவலைப்படுறாங்க? ஏன்னா பூமி நிலையானது கிடையாது. சில நேரங்கள்ல வேகமா சுழலும், சில நேரங்கள்ல மெதுவா சுழலும். அதனால விஞ்ஞானிகள் அப்பப்போ ஒரு கூடுதல் வினாடியை சேர்ப்பாங்க. அதுக்கு பேரு லீப் வினாடி. நாம அணுக்கடிகாரங்களை பயன்படுத்துறோம், அது ரொம்ப துல்லியமா இருக்கும். பூமியோட சுழற்சி நேரத்துக்கும் அணு நேரத்துக்கும் இடையில கிட்டத்தட்ட 1 நொடி வித்தியாசம் வந்தா அதை சீரா வச்சுக்கிறதுக்காக விஞ்ஞானிகள் ஒரு லீப் வினாடியை சேர்ப்பாங்க. இப்படித்தான் 24 மணி நேரம் 25 மணி நேரம் ஆகுது. டான்னு கரெக்ட் டைமுக்கு வந்துடணும்னு சொல்லுவோம். ஆனா அப்படிப்பட்ட டைமுக்கே டான்னு இதுதான் கரெக்ட் டைம் அப்படின்னு சொல்ல முடியாது. மாற்றம் ஒன்றே மாறாதது. நேரம் கூட நிலையானது கிடையாது. அண்ட சக்திகள் கிட்ட இருந்து நேரமும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத தான் இதை காட்டுது.